ஜனவரி 29 இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னா 19 கொஸ்டின் கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ஆப்ரேஷன் மெகாபுரு, நமக்கு ஆப்ரேஷன் செந்தூர் தெரியும், ஆப்ரேஷன் மெகாபுரு. இப்போ இந்த மெகாபுரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்சலைட்ஸை ஒழிச்சிருக்காங்க ஒரு 19 பேர் இம்பார்ட்டன்ட் பர்சனை. அந்த ஆப்ரேஷன் மெகாபுரு யாருன்னா சிஆர்பிஎஃப்பும் ஜார்க்கண்ட் மாநிலமும் சேர்ந்து போகுது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு அதாவது எல்லாருக்கும் நான்வெஜ் சாப்பிட பிடிக்கும், ஆனால் வெஜிடேரியன்லேயே நான்வெஜ் மாதிரி ஒன்று இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். புது விதமான மஷ்ரூம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இப்போதைக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கேள்விப்பட்டிருப்போம், எல்லா நியூஸ்லையும் வந்திருக்கோம். இப்போ உலகத்துல ஸ்திரத்தன்மை இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல தங்கம் விலை உயர்ந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மிக மிக வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏன்னா அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது நடக்க போகுது, இந்தியாவோட பார்வை முன்னோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான நியூஸ் எல்லாமே இந்த 19 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஜனவரி 29 எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஸோ இவங்க தான் சிஆர்பிஎஃப் போலீஸும் ஜார்க்கண்ட் போலீஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் மெகாபுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் மூலியமா நக்சல், ஓகேவா, நக்சலை ஒழிக்கிறதா மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியால நக்சல்ஸை ஒரு 19 பேர் முக்கியமான ஒரு தலைவர்களையும் சேர்த்து கொன்னு இருக்காங்க நேத்தி. ஆப்ரேஷன் மெகாபுரு, அவ்வளவுதான். இது எங்க அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திராம் மஞ்சி ஆலிஸ் அனல்டா. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஆப்ரேஷன் மெகாபுருவின் போது ஜார்க்கண்டில் பாதுகாப்பு படையினால் கொல்லப்பட்ட மாவோயிஸ்ட் உயர்மட்ட தலைவர் யாரு? மாவோயிஸ்டோட சிபிஐ மாவோயிஸ்டோட உயர்மட்ட தலைவர் யாருன்னா பதிராம் மஞ்சி, அப்புறம் அனல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதிராம் மஞ்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அது. ஸோ இந்த பதிராம் மஞ்சி என்கிற அனல்டாவுக்கு ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் என்ஐஏ அறிவித்த மொத்த பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.35 கோடி. எதுக்குன்னா இவங்கள வழங்கப்பட்டிருக்கு, ஓகேவா. இவங்களை கொன்னா 1987 முதல் தீவிரமாக இருந்தார் மற்றும் 2006 பொக்காரோ சிஎஸ்எஃப் முகாமையும் தகர்த்திருக்கிறாரு. ஓகே, இவ்வளவுதான். மார்ச் 30ஆம் தேதிக்குள் நக்சலிசத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியும் அரசாங்கம் கொடுத்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதையும் மேற்கொள் பார்த்துப்போம். அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக சுபாஷ் சந்திர போஸ் அவார்டுன்னு கொடுப்பாங்க. டிசாஸ்டர் நடக்கிற இடத்துல மீட்பு பணியில நல்ல சிறத்தன்மையா விளங்கியவர்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. இந்த வாட்டி நேத்தி நம்ம ஒரு ஆள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இல்லைன்னா வயநாட்டில் ஏற்பட்ட டிசாஸ்டருக்கு அவங்க தன்னை முழுமனதாக ஈடுபடுத்தி கொண்டாங்கன்ட்டு. ஸோ அந்த இதுல சுபாஷ் சந்திர போஸ் ஆப்டா பிரபதான் புரஸ்கர் அவார்டு யாருக்கு அப்படின்னா சிக்கிம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான், சிக்கிம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வழங்கி இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க 2021 இந்த பேரிடர் மேலாண்மை விருதுக்கு இவங்க நிறுவன வைஸா இவங்க தனிநபருக்கு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு இன்ஸ்டியூட் கொடுப்பாங்க. இன்ஸ்டியூட் தான் யாருன்னு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா சிக்கிம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிக்கிம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ரொக்க பரிசு நிறுவனங்களுக்கு 51 லட்சமும் தனிநபர்களுக்கு 5 லட்சமும் சான்றிதழும் வழங்கப்படுறதா இதோட மெயின் நோக்கமே. அதுக்கப்புறம் இதை பாருங்க, இதை பார்த்தா நமக்கு தெரியுது விண்வெளியிலேருந்து எடுத்த போட்டோ அப்படின்னு. இது ஒரு கன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸ்டார்களோட கூட்டு தொகுப்பு, அது கிராவிடேஷனல் லென்சிங் சொல்லுவாங்க. கேலக்சி கிளஸ்டர், ஓகேவா, அதாவது கேலக்சி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன அப்படின்னா MACS. ஸோ இந்த இது அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. MACS 495223 அப்படிங்கிறது. ஸோ இது கிராவிடேஷனல் லென்சிங் மூலயமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஈர்ப்பு லென்சிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நாசா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ்ல இருந்து டெலஸ்கோப்ல இருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாசா வெப் ஸ்பேஸ் ஜேம்ஸ் வெப் விண் தொலைக்காட்சி அதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொத்து லியோ விண்மீன் தொகுப்பில் 5 பில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு தொலைவில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கிராவிடேஷனல் லென்சிங்கிறது ஐன்ஸ்டீன் ஜெனரல் தியரியை நம்ம உற்று நோக்குது. ஈர்ப்பு லென்சிங் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாட்டால் கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது
மேனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிடாய்கள் நிக்கிறது பெண்களுக்கு அந்த தருணங்கள்ல என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், மூட்டு வலி பிரச்சனை, அந்த கால்வலி பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வரும், மைண்ட் இதெல்லாம் வரும். ஓகேவா? இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கிளினிக், அரசு மருத்துவமனை மாதவிடாய் நிறுத்தத்திற்கான பிரத்யேக மருத்துவமனைகள் முதல்ல நிறுவிய இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா கவர்மெண்ட். ஓகேவா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட். ஸோ மகாராஷ்டிரானாலே நமக்கு நேத்தி ஒன்று நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு துயர சம்பவம். மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்னால இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் உள்ள வந்து கொஸ்டின்ல பார்ப்போம். அரசு மருத்துவமனைகள், நகர்ப்புற சுகாதார வசதிகள். இந்த இதுல மாதவிடாய் நிறுத்த மருத்துவமனை எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல. ஓகே, இது மட்டும் போதும் நமக்கு. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காகன்னா உமன் சென்ட்ரிக் ஹெல்த் கேர், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை இது வந்து சால்வ் பண்ணும். அதாவது பிசிக்கல் சுகாதாரம் பராமரிப்பை வாங்கும். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை சரி பண்றதுக்காக உள்ளதுதான். ஓகேவா? மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனை மற்றும் சுகாதார பரிசோதனை உள்ளிட்ட அனைத்துமே செய்யறதா இந்த மெனோபாஸ் கிளினிக்ல பண்றது. ஸோ இதுல எலும்பு அடர்த்தி, இருதய ஆரோக்கியம், இது எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்னா மகாராஷ்டிரா. இது மேற்கொண்டு இந்தியா முழுவதும் ஆரம்பிக்கப்படும். ஓகேவா? அடுத்து ஸோ இந்த பார்த்தோம், இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தை இந்த வருஷத்துக்கு மறக்கவே முடியாது. ஜனவரி மாதம் என்னன்னா அமைதி குழுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆரம்பிச்சது. அது யாருக்கு எகென்ஸ்டா வரும் அப்படின்னா யுனைடெட் நேஷனுக்கு எதிராக வரப்போகுது, அப்புறம் நேட்டோவுக்கு எதிராக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காசாவை நாங்க திருப்பி மீட்டெடுக்க போறோம். இதனால யாரெல்லாம் சேருங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாடுகள் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. இந்தியா வந்து சேர்றதுக்கு உண்டான ஏன் சாத்தியக்கூறுகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து எங்கள்கிட்டேருந்து வாங்கின நிலத்தெல்லாம் கொடுத்தா நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை வச்சிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல ட்ரம்ப் மூலயமா நடந்தது. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மூலியமா உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கு உண்டான இந்த அக்ரிமெண்ட்ஸ், ட்ரேடு, அதெல்லாம் வந்து வர்த்தகம் நடந்திருக்கு. இப்ப நாட்டுல ஏகப்பட்ட ஸ்திரத்தன்மையே இல்லை. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு, விலைவாசி அதிகமாயிடுச்சு, ஒவ்வொரு விலையும் இருக்கு, ஏற்றுமதிக்கு வரி அதிகமா போடுறாங்க, இறக்குமதிக்கு வரி அதிகமா போடுறாங்க. ஒவ்வொரு நாடும் இப்ப வரி ட்ரேட்ல போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தெலுங்கானாவில் ஒரு ஹப் சிட்டி, அதாவது ஏஐ ஹப் சிட்டியும் தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்துல ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சென்டர்ல 4வது தொழில்துறை புரட்சிக்கான 5 புதிய உலக பொருளாதார மன்ற மையங்கள் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்க ஓபன் பண்ண போறாங்க? ஆந்திர பிரதேசம். ஓகேவா? ஆந்திர பிரதேசத்துல யார் வந்து சிஎம்ஆ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப கூட அங்க ரீசெண்டா ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி வேற ஓபன் பண்ண போறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தது தானே. ஸோ உலக பொருளாதார மன்றம் 4வது உலக பொருளாதார மன்றத்துல 4வது தொழில்துறை புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.5 புதிய மையங்களை எங்க நிறுவ போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஒண்ணு. ஓகேவா? ஒரு இதை 5 இதுல ஒரு இதை வந்து அங்க ஓபன் பண்ண போறாங்க. மும்பை மற்றும் தெலுங்கானாவிற்கு பிறகு இந்தியாவின் 3வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 மையமாக ஓபன் பண்ண போறது இங்கதான். ஸோ இங்க ரோபாட்டிக்ஸ் நடக்கும், ஏஐ நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற டிஜிட்டல் இயற்பியல் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பங்கள்லாம் அங்க தயாரிக்கப்படுது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலியமா. அதுக்கப்புறம் ஒரு துயர சம்பவம் எங்கன்னா மகாராஷ்டிரா துணை முதல்வர் 6 முறை துணை முதல்வராக இருந்திருக்காங்க அஜித் பவார். ஓகேவா? இவங்க நேத்தி அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு 8:45 8:50க்கு ஸோ பிளைன் கிரேஷ்னால தன்னோட 2 விமானிகள், ஒரு ஆஃபீஸர்,
ஸோ அஜித் பவார் அண்ட் ஒரு பணிப்பெண் உட்பட 5 பேர் வந்து உடல் கருகி இறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் எந்த மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவாரின் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் இது யாரு கான்ட்ராக்ட் சைனிங் செரிமனி எங்கெங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாவோட பங்களாதேஷ்ல இப்ப என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு கொடியை பார்த்தாலே தெரியும். சைனா ஓகேவா? என்னன்னா இதை யாரையும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது, ஒரு ஹப் சென்டரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட டெக்னாலஜி கம்பெனியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலியமாக பங்களாதேஷ் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆளில்லா வான்வழி வாகனங்கள் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் சொல்லுவாங்க, யுஏவி உள்ளூரில் தயாரித்து ஒன்று சேர்ப்பதற்கான ஒப்பந்தத்தில் வங்கதேசத்தின் யாரோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவோட அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஸோ இது யாருன்னா சீனாவோட இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு. அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் பங்களாதேஷ் விமானப்படை மற்றும் சைனாவோட டெக்னாலஜி குரூப் கார்பரேஷனோட சேர்ந்து இந்த கொலாபரேஷன் நடக்குது. ஓகேவா? அதாவது ட்ரோன் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னா ட்ரோன். அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியுதா? அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஹேபிட்டட்டான ஏரியா, ஹேபிட்டட்னா தங்கும் இடம். ஓகேவா? இதுதான் அது. அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனமான எந்த நிறுவனம் அப்படின்னா ஆகாஷ் லப்தியால் அவங்க உருவாக்குன இந்த ஹேபிட்டட் தங்கும் இடம் விண்வெளி வாழ்விடத்தின் பெயர். இதோட பெயர் என்ன? இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு. இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்தரி ஷக்ஷாப் ஹப். ஓகேவா? அந்தரி ஷக்ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்தரிக்ஷ் ஹப் அப்படிங்கறதா இதோட நேம், அந்தரிக்ஷ் ஹப். பெங்களூரை தலைமை கொண்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் இன்குபேட்டட் செய்யப்பட்ட அக்ஷலாபதி என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலயமா இத ஸ்பேஸ் ஹேபிட்டட்டை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதிர்கால மனித விண்வெளி பயணங்களுக்கு வடிவமைப்பட்ட இந்த ஊதப்பட்ட வாழ்விடத்திற்கு அந்தரிக்ஷி ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிலஸ் சப்டிலஸ், அதன் மாநில நுண்ணுயிரி. இது வந்து ஒரு டெலஸ்கோப் படம் தான் இது. இது ஒரு நுண்ணுயிரி. இந்த நுண்ணுயிரி பேர் என்ன அப்படின்னா கேரளால தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த மாநிலம்? பேசிலஸ் சப்டிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாநில நுண்ணுயிரியாக அறிவித்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கேரளாவோட பேசிலஸ் சப்டைலிஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிலஸ் சப்டைலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து மாநில நுண்ணுயிரி. இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கேரளா தன்னோட மாநில நுண்ணுயிரியாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது பேசிலஸ் சப்டிலிஸ். ஸோ இது எதுக்காகனா மனித குடலிலும் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளிலும் இயற்கையாகவே காணப்படும் ஒரு நன்மை பயக்கும் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா. ஸோ இது பேரு பேசிலஸ் சப்டிலிஸ். ஓகேவா? பிஎஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுங்க, பேசிலஸ் சப்டிலிஸ். அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட். இது யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது எந்த மாநிலம்? ஆர்டிகல் 211 யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுலயும் இருக்கு. ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசுறது. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடை எந்த மாநிலம்? உத்தரகாண்டில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அவசர சட்டம் 2026 அரசமைப்பில் கீழ் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆர்டிகல் 213 கீழ். ஓகேவா? உத்தரகாண்ட் இம்ப்ளிமெண்டட் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டினன்ஸ் 2026. இது எதுக்குன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்ன? சீரான சிவில் சட்டம், அனைவருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வர்றதுதான் சீரான சிவில் சட்டம் திருத்தம். எப்பன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க. 2026 ஒரு அவசரத்துக்கு மூலமா அமல்படுத்தியிருக்காங்க. இந்திய அரசு பிரிவின் 213 கீழ் ஆளுநரால் இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்படுதலை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க.
ஸோ இதை தெரிஞ்சுங்க. உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் இதை அமல்படுத்த போறாங்க ஜனவரி 27. ஸோ ஜனவரி 27, 2026 வந்து மாநிலம் முழுதும் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு தினம் என்று அனுசரிக்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரயில்வேல ரோபோட், ஓகேவா, ரயில்வேல ரோபோட்டை கொடுக்க போறாங்க. எதனால அப்படின்னா ரோபோட் மூலியமா, அதாவது ஹியூமனாய்டு ரோபோட் மூலியமா கூட்ட நெரிசலை சீர்படுத்துறது. ஸோ ஏதாவது வந்து தவறுகள் நடக்கும்போது ட்ரெயின் மூலியமா அதை காப்பாத்துறது. ஸோ பொது வேலைகளுக்காக மனிதர்களை, ஆபத்தான வேலைகள் மனிதர்களை யூஸ் பண்றதை விட ஹியூமனாய்டு ரோபோட்டை யூஸ் பண்ணா அது எல்லாருக்கும் சுகமா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த நல்லதே நடக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்தியாவின் ரயில்வேயின் முதல் மனித உருவ ரோபோ ஏஎஸ்சி அர்ஜுன் எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? இந்த மனித ரயில் ரோபோ வந்து ஏஎஸ்சி அர்ஜுன் இந்த ரோபோட்டோட பேரு, ஓகேவா. அர்ஜுன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி கொஸ்டின் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. இந்த கொஸ்டின்ஸ் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்துல இதை சர்வீஸ்க்கு விட்டுருக்காங்க. இந்தியன் ரயில்வே டெப்ளாய்ட் ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோ ஏஎஸ்சி அர்ஜுன் ஜனவரி 27 விட்டுருக்காங்க. எங்கன்னா விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். எதுக்காக அப்படின்னா செக்யூரிட்டி சர்வீஸ்க்காகவும் பேசஞ்சர் சர்வீஸ்க்காகவும், ஓகேவா, செக்யூரிட்டிக்காகவும் பேசஞ்சர் சர்வீஸ்க்காகவும் விட்டதுதான் இந்த அர்ஜுன்ங்கிற இந்த ஹியூமனாய்டு ரோபோட். இது ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் மூலியமா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏஎஸ்சி அர்ஜுன்கிற ஹியூமனாய்டு ரோபோட். அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யூரோப்பியன் யூனியன் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது மூலியமாக கிட்டத்தட்ட வரி இல்லாத ஒரு 93% வரி இல்லாமல் 90% வரி இல்லாமல் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போறோம். ஸோ அது ஒரு வரலாற்று மிக்க செய்தி. ஒரு ஷார்ட்ஸ் அதுலையும் பார்ப்போம். அட் த சேம் டைம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூலியமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ இல்லை, அது 2007 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 19 வருஷம் இதுக்காக போராடி இன்னைக்கு பெற்றிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயம் 2008 ஒரு பிக் பிரதர் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 அது பேச்சு சும முடியல. அப்புறம் கோவிட் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2022 அந்த பிரச்சனைகள், ட்ரேட் பிரச்சனை பேச்சுவார்த்தை நின்று இன்னைக்கு தான் வந்து, ஆனா இதோட இது வந்து நடக்க போதான்னு தெரியாது. யூரோப்பியன் யூனியன் அசம்பிளியில போய் அது கையெழுத்தானா மட்டும்தான் இது சாத்தியம். ஓகே, இவங்க எதுக்கு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக, ஸ்டார்ட் அப்காக, இன்னோவேஷனுக்காக. ஸோ 2 பேரும் வந்து பரஸ்பர உணர்வு, பரஸ்பர அறிவை பரிமாறுறதுக்காக பண்ணதான் இது. ஸோ ஜனவரி 27, 2026. ஸோ இந்தியாவின் ஐரோப்பிய ஒன்றியமும் முதல்ல விரிவான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மையில் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றிய தலைவர்கள் வருகை தந்த போது ஜனவரி 27 இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் நடந்திருக்கு. கடல்சார் பாதுகாப்பு, என்னென்னலாம் கடல்சார் பாதுகாப்பு தொழில்நுட்பம், விண்வெளி பாதுகாப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைபர் கிரைமு, அப்புறம் கலப்பின போர், அப்புறம் பயங்கரவாத எதிர்ப்பு, நெருக்கடி மேலாண்மை, எமர்ஜென்சி போன்ற காலங்களில் இதெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றிய மூலாவை ஒத்துழைப்பில் இது ஒரு புதிய கட்டத்தை குறிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. வாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜனவரி 28 டேட்டா பிரைவசி டே. இப்போதைக்கு டேட்டா தான் மிகப்பெரிய ஒரு சொத்தாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட டேட்டாவை வித்து ஏகப்பட்ட பேர் நல்லா வந்து லீட்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா. டேட்டா பிரைவசி டே ஒருத்தவங்களோட, ஏன்னா வந்து எல்லா பாஸ்வேர்டும் ஆன்லைன்ல பண்றோம், பேங்க் டிரான்ஸ்ஃபர், மணி டிரான்ஸ்ஃபர் ஆன்லைன்ல பண்றோம். ஸோ அதுக்குங்கிறது டேட்டா பிரைவசி ரொம்ப முக்கியம். நம்மளோட போட்டோஸ் அதுல வைக்கிறோம். ஸோ டேட்டா பிரைவசி ஜனவரி 28 டேட்டா பிரைவசி டே. ஓகே, சர்வதேச தரவு தனி உரிமை தினம் எப்பன்னா ஜனவரி 28. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஜனவரி 28 டேட்டா பிரைவசி டே. இது 2006 யூரோப் மூலியமா கவுன்சில் ஆஃப் யூரோப் சைனிங் த கன்வென்ஷன் 108 கன்வென்ஷன்ல இது பண்ணாங்க. 2006 பண்ணதுதான் இது. 2006 ஐரோப்பிய கவுன்சிலால் 108 கையெழுத்திடப்பட்ட 108 மனுக்கள்ல கையெழுத்திடப்பட்டு
நடைமுறைக்கு வந்ததுதான் இந்த டேட்டா பிரைவசி டே. 108 என்பது உலகின் முதல் சட்டப்பூர்வ தரவு பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக இந்த யூனியன் பட்ஜெட்ல 2025-26ல எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பட்ஜெட்டில் சைபர் பாதுகாப்பு மற்றும் தரவு பாதுகாப்புக்காக 782 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஸ்கீம்ஸ், இது ஒரு குஜராத்ல ஏற்படுற நமோ லக்ஷ்மி ஸ்கீம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துப்போம். நமோ லக்ஷ்மி ஸ்கீம், நமோ லக்ஷ்மி ஸ்கீம். அதாவது இது என்ன அப்படின்னா, கிளாஸ் 9th இருந்து 10th வரைக்கும், 9th to 12th ஸ்டூடெண்ட், 9th இருந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், பண ஹெல்ப், மணி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதா இந்த ஸ்கீமோட மெயின். நமோ லக்ஷ்மி ஸ்கீம் 9th இருந்து 12ஆம் வகுப்பில் படிக்கும் பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் நமோ லட்சுமி திட்டம் தான் இந்த மாநிலத்துல செயல்படுத்தப்படுகிறது. ஓகேவா? எந்த மாநிலத்துல அப்படின்னா குஜராத்ல. குஜராத் கவர்மெண்ட் 1250 கோடி ரூபாய் செலவுல குஜராத் அரசு 2025-26 கல்வியாண்டிற்கான நமோ லட்சுமி திட்டத்தின் கீழ் 1200 கோடி ரூபாய் அறிவித்திருக்கு. 9th இருந்து 12வது வரைக்கும் படிக்கும் வகுப்பு மாணவிகளுக்கு, அது பெண் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எதனால அப்படின்னா, இடைநிற்றலை தடுக்கிறதுக்காக, படிப்புல மேற்கொண்டு ஆர்வத்தை கொண்டு வர்றதுக்காக. அதுக்கப்புறம் ஐசிசி, இந்தர்ஜித் சிங் பிந்த்ரா அப்படிங்கிறவங்க ஐசிசியோட தலைவராக இருந்தவர் இறந்து போயிருக்கிறார். கிரிக்கெட். ஸோ இதுதான் உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு புதுவிதமான ஒரு மஷ்ரூம், அதாவது காளான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் குழந்தைங்கல இருந்து வெஜிடேரியன்ல இருந்து எல்லாருக்குமே இந்த காளான், எல்லாருக்குமே டெய்லி ஈவினிங் ஆனா ஞாபகம் வருது இந்த காளான். ஓகேவா? எதனால அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்றதா நம்ம கொஸ்டினா கேட்டு நம்மள தம்பிக்க வைப்பாங்க. ஸோ உத்தரகாண்ட் இமயமலை காடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட புதிய காளான் இனத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த புதிய காளானோட பெயர் ஹெமிலேசினம் இண்டிகம். இண்டிகம்னு ஞாபகம் வச்சுங்க. ஹெமிலேசினம் இண்டிகம். ஹெமிலேசினம் இண்டிகம். ஸோ உத்தரகாண்டில் புதிதாக கண்டுபிடிக்க குழி வித்து காளான் தான் இது. குழி வித்து காளான். ஸோ பாகேஷ்வர் மாவட்டத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சார்க் கமிட்டி கான்ஸ்டிடியூட். சார்க் கமிட்டி என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் நடந்திருக்கு. இந்த சார்க் கமிட்டி எதுக்குன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மூலமா நடக்கப்படுறதான் இது. மூலாபாய சொத்து ஒதுக்கீடு மற்றும் இடர் மேலாண்மை. இதுக்கு சார்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன், ரிஸ்க் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. இது குழு எந்த அமைப்பால் அமைக்கப்பட்டிருக்கு சார்க் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது அந்த சார்க் கிடையாது, பிஎஃப்ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் இது இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் முதலீட்டு கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்காக இந்த பிஎஃப்ஆர்டிஏவோட இந்த சார்க்கு சொத்து ஒதுக்கீடும் சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கு, குழுவை அமைக்கப்பட்டிருக்கு. அரசு மற்றும் அரசு சாரா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் துறைகளுக்கான இடஒதுக்கீடு, அதாவது சீர்திருத்தங்களை மதிப்பாய்வு செய்யறதுக்காக பரிந்துரைக்கப்பட்டதான் இந்த இது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு மொத்தம் 19 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.